இருக்குதுமா எங்க கட்டாத ராஜா பக்கத்து கையில காய் வச்சு திட்டினோன்ட்டு இதான் எங்க வீட்டுக்காரர் இருந்தாரு கடமை சுதாகர் அங்கிள் பிளாக் பியூட்டி அங்கிள் ஐ லவ் யூ அடுத்த டார்கெட் நீ தான் மாமா அச்சை அடியே தங்குடி என்னங்க உன்னதான் எடுத்து கொடுக்கின்றேன் ஆமா நானும் உங்களை தான் தேடி கொண்டு வந்தேன் இங்க ஒரு லோடு இருந்தது இதா அச்சை கனகவல்லியை நம்பாத அவள் ஒரு ஏமாற்றக்காரி இந்த கருவுக்கு காரணம் யார் என்று உண்மையை சொல் என்று லேசாக ஒரு தட்டு தான் தட்டினி ஒரு தட்டு தட்டினீங்க இப்ப நடித்துக் கொண்டிருந்தால் கனகவல்லி பார்த்தாயா ஐயோ என்னங்க லோடு தாங்கி அப்ப போட்டு அடிப்பு நாங்க வேற கீழ தேவடியா மேல வச்சு பாருங்க என்னங்க அச்சை அவள் மாட்டு மருந்து விட்டா செத்து போயிட்டா என்ன கனகவல்லி இறந்து விட்டாளா கச்சனை நாம் இருவருக்கும் இடையூறாக இருந்தவள் கனகவல்லி அவளே இறந்து விட்டான் இனி முதல் கொண்டு நாம் இருவரும் உல்லாசப்படுகிறேன் கச்சனை ஓடிவா ஓடிவா டீ காலையில பெரு விடாரு ஒரு இடமா நில்லாம் கண் தண்ணி தானே எங்க ஓடுறோம் கச்சனை இந்த உடையை பார்க்க எனக்கு வேறு எல்லாம் சிரிக்கிறது ஆமா கனகவல்லி சொல்லுங்க மாமா கனகவல்லி சொல்லிட்டாளவா ஆமா இனி முதற்கொண்டு நாம் இருவரும் இந்த மண்ணிலே நடக்கக்கூடாது விண்ணிலே பறக்க வேண்டும் ஆகாயத்தில் திரிய வேண்டும் பன்னீரில் குளிக்க வேண்டும் பரவசமாக வாழ வேண்டும் ஓடிவா ஓடிவா போடா போடா அவ்வளவுதான் கதை முடிஞ்சு போச்சு வெளியவா சும்மா அதுதான் போடா போடா கதை முடிஞ்சு போச்சு வெளியவா டேய் போடா டால்டா டேய் போடா டால்டா போடா லவ்லி கோபால் ஐயோ பாபா பாபாடா அஜய் என்ன சொல்றாய் 25 வருட காலமாக உன்னுடனே இருந்தவன் நீ தொட்டு தாலி கட்டிய மனைவி என்ன பார்த்துக்கு நான் அவளையே கொலை பண்றேன் நாளை பின்ன வேற எவள் நான் வந்தாலும் நான் அவளை பார்த்துக்கு என்ன கொலை பண்ண மாட்டேன் அதேதான் கத்திரி நான் அப்படி செய்வேன் போடு 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 நீ தெய்வமாயிட்டு யாரா சொன்னது அவர் அந்த மூஞ்சிக்கு அந்த கேதுனா இந்த மூஞ்சிக்கு என்ன கேது அவங்க கத்திரி என்ன விளையாட்டு எமதற்க கடிக்கின்றாய் சும்மா அவர்ரா துணி அவருக்கு வேண்டுமா இங்கு வேண்டாம் எனக்கு போறாங்க பாரு அவர்ரா கானகத்திற்கு வந்து மாவி நான் கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தத்தை நிக்கிட்டேன் பெண்ணுடைய காமீச்சனை திருப்பி வேண்டியது ஆண்களுடைய கடமை நீ அப்பயே எனக்கு ஒரே ஒரு முத்தத்தினை கொடுத்திருந்தால் இந்த பெண் பாவை நான் அமைதியாக சென்றிருப்பேன் ஆனால் பெண் என்று பாராமல் என்னை சாட்டிக் கொண்டு வேட்டையாடி விட்டாய் அதற்காக உன்னை பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்னுடைய தாய் கொடுத்த வசியமையினை இவனுக்கு வைத்தேன் வசியப்படுத்தினேன் நாடு நகரம் அத்தனையுமே எழுதி வாங்கி கொண்டேன் அதோடு போயிருப்பேன் நாட்டு நகரம் அத்தனையுமே உன்னுடைய அரண்மனை சுத்தி பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்தேன் அப்ப தேவையில்லாம ஒரு ஆடு வந்து தானா தலையை குத்து வெட்டுன்னு வெட்டி விட்டார்கள் சாங்கி விட்டது என்ன சொல்கிறாய் மை வைத்து மயக்கி விட்டாயா கொடுப்பாரு அப்படியே செய்து விட்டார் இதன் பிறகு இந்த நாட்டிலே நீ இருக்கவே கூடாது உன்னுடைய பேச்சை கேட்டல்லவா கட்டிய மனைவி என்று பாராமல் என் மனைவி அடித்துக் கொண்டிருக்கிறேன் பாவி உன்னை நஞ்சவுடன் கேட்டேனே நாக்கில் விசைத்து வைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் பேசுகிறாய் வேண்டாம் நாம் இருவரும் எங்காவது செல்கிறான் ஓடிவாடி இதன் பிறகு நாட்டிலே இருக்கக்கூடாது அவர்தான் ஐயோ ஐயோ கத்திரி இதய மதை கோவிலே என் தேவி என்றே கேட்கவில்லை உயிர்வரை ஆடினே இதய மதை
இதன் பிறகு இந்த நாட்டிலே நீ இருக்கவே கூடாதுடா. டேய் யாரா அவன்? போடுறா அவனுக்கு கையில விலங்கு. இப்பொழுதே போறான். உன் பேச்சை கேட்டு என் குடும்பத்தை அழைத்துக் கொண்டேன். ஆனால் இதுவரைக்கும் என்னை போல ஆண்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம். கட்டிய மனைவி கூடோ குருடோ செவிடோ அவள் எந்த நிலை இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவ கையினால் தண்ணி வாங்கி குடிக்கிறானே மனிதன், அவன் தான் உயர்ந்த மனிதன். ஆனால் என்னை போல அடுத்த நல்ல கூட அழகாக ஒரு மனைவி இருந்தும் இப்படி ஒரு முகத்தை பார்த்து ஆசைப்பட்டு விட்டேனே. எனக்கு இதுவும் வேணும், என்னமோ வேணா வாங்கிட்டு போறியாடா? என்றாவது ஒரு நாள் உன்னை சந்திக்க நேரம் வரும். அப்பொழுது உன் நிலைமையே மாத்திரண்டி. நாட்டு மகாராணி அம்மா மாண்டு கிடக்குறாங்க. இவள் இதன் பிறகு இந்த நாட்டிலே இருக்க கூடாது, செத்து போட போனா. இவள் எடுத்துன்னு போய் போச்சா அந்த சுடுகாட்டுல செலவு கூட எத்தா இருக்கும். அதனால காலைல கருவாடு கட்டுன்னு ஆயிஸ்து போய் போனா செலவு மிச்சம். இவளை பார்க்கவே கூடாது. எதனா பண்ணுங்களோ என்ன பண்ணுங்களோ. அம்மா கையால எவ்வளவு சோறு வாங்கி சாப்பிட்டுருப்போம். அம்மோடு போயிட்டாங்க. ஆனா போனமா இது போட்டாங்க. ஏய் நம்மளால முடிஞ்ச வரைக்கும்
இந்த அம்மா நல்ல முறையில் எடுத்து அடக்கலாம் மண்ணா. என்னடா உடல் அசைது என் பையன் நான் வீட்டுக்கு நினைக்கிறேன் டேய். இரு, மூச்சு வந்தா பார்க்கலாம். ஏய், இருக்குதுடா பையா. தண்ணி எத்தனை தெளிச்சு பார்க்கலாம். எத்தனை தண்ணி எத்தனை சீக்கிரம் எத்தனை அம்மா ஏங்கம்மா நீங்க ஊரோட இருக்கீங்களா? தண்ணி கொடுங்க. அம்மா வந்துக்கு யார் தெரியுமா? அம்மா தாண்டி இந்த நாட்டு மகாராணி அம்மா. மகாராணி அம்மா வயிற்றுனோட துச்சுங்கிறாங்க. அம்மா என்ன பண்ணுது ஏது பண்ணுது தெரியல. நீ வேற நிறைய பிரசம் பார்த்து அனுப்புனாயா? காலை நவுத்தி வை. மகாராணி அம்மா நீ பார்த்து பிரசம் பாரு. முடியல சொல்லக்கூடாது. அப்ப தெரிஞ்சிருக்கணும். வீட்டுக்காரன் கூட பத்துக்கு சொல்ல கொஞ்சம் தள்ளி பத்து இருக்கணும்டி. இப்பனா வந்து குத்துது கொடாதுன்னா மகாராணி அம்மா முடியல. யாருன்னா கோட்டைப்பாக்கு போடுறவங்க இருக்கிறவங்க கேட்டுவா. எது கொட்டைப்பாக்கா? எங்க போய் தெரியப்பா. ஏமா என்கிட்ட கொட்டைப்பாக்கு வச்சிருக்கீங்களா? ஏமா கொட்டைப்பாக்குதா? ஓ பாட்டி கொட்டைப்பாக்கு இருக்குதா? ஏமா கொட்டை இருக்குதா? என்கிட்ட கொட்டை இருக்குதாப்பா? கொட்டை இருக்குதா? கேள்வி யாருக்கு தெரியுமா? ஏண்டா கொட்டைப்பாக்கு எதுக்கேம்மா? கோட்டைப்பாக்கு எதுக்கு கேட்கறா? என் தூமே மகாராணி அம்மா வயிற்றுனோட அவசரப்பட்டுக்கிறாங்க. ஆமா கொட்டைப்பாக்கு வாயில வச்சு கடுக்குன்னு கடிச்சாங்கன்னா புல்லு புடுக்குன்னு வந்து ஊத்துறா. எப்படியாவது வாங்கி கொடுக்குறேம்மா. நீ தான் ஏமா பார்க்கணும். மூக்கு பொடி போடுறவங்க இருக்கிறாங்களா பாத்துருவான். மூக்கு பொடியா? ஆமா மூக்கு பொடியா வேணா? ஏமா எனக்கு மூக்கு பொடிக்குதா? எப்பா பொடிக்குதா? எப்பா மூக்கு பொடிக்குதா? மூக்காதுக்குதாப்பா? ஏமா என்னமோ இல்ல இருக்குது வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கமா. டேய் மூக்கு பொடி எதுக்கு? மூக்கு பொடி எதுக்குன்னு கேட்காதடா என் தூமே. ஏமா மகாராணி அம்மா வயிற்றுனோட கஷ்டப்பட்டுக்கிறாங்க. சரிடா. மூக்கு பொடி வாயில வச்சு இஸ்கிரிஸ்தாவனா புல்லு புசுக்குன்னு வந்து ஊத்துறா. புசுக்குன்னு வந்துட்டா. ஏமா தாயே இருக்குது வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கமா. கத்தாத. ஐயோ அவ புள்ள பெத்துக்கிறதுக்கு முன்னாடி நான் புள்ள பெத்துக்கு மழுக்கிறா பாவி. முடியலடா. டேய் குழந்தை தலைகா திரும்பிட்டு இருக்குது. குழந்தை திரும்பி இருக்குதா? பள்ளிக்கூடம் வந்து போச்சுனா பனிக்கூடம்டா. அப்படியா? அது வராபர் மகாராணி அம்மா பாவம் கஷ்டப்பட்டு நீ தூக்கு பாக்குற. டேய் கடா குட்டியா போட குட்டியா பாவி அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குடா. கடா குட்டியா போட்டுக்கிறா. டேய் குழந்தை அடிக்கிறதுல குழந்தை அழுதுடா. ஐயாடா ஐயாடா. டேய் ஐயா இத வாழ்வாங்க ஐயம்மா. டேய் அதெல்லாம் போடுறோம். பிறகு இந்த குழந்தை தானே என்னோட உலகமே. என்ன பண்றது பாவம். இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்டா. விட்டு போட்டாங்க எல்லாம். ஆமாடா. குழந்தைக்கு பேர் வைக்கணும் அவள் தானே. ஏய் நான் அங்கே பேர் வைப்பா. அருமையா பேர் வைப்பியா? பேருலாம் ஏய் என் குழந்தைக்கு வைக்கிற பேரை பார்த்து என் குழந்தை இந்த தெருவுக்கு கூப்பிட்டா அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் பயப்படணும்டா. ஒய்புற மாதிரி பேர் ஒரு பேர் வைக்கணும். ஒரே ஒரு பேர் ஒன்று வைக்கணுமா? என்ன பேரு? எல்லாம் ரெண்டு ரெண்டு போடுவாங்க. பயங்கரமான பேர். ஆமாண்டா. கொரோனா வைரஸ். ஏய் அதெல்லாம் இல்லடா. என் குழந்தைக்கு நறுக்குன்னு ஒரு பேர் வைடா. அப்ப முறுக்கற வச்சுக்கேம்மா. ஏய் என் குழந்தைய கூப்பிட்டா எல்லாரும்
என்னடா பேரு வாய் பையன் வச்சுக்கலாம் ஏய் விளையாடாதடா சௌகரியமா இருக்கும் எனக்கு ஒரு பேர் வைடா வச்சுட்டா சாப்பிட்டு அதை பார்த்தாயா ஆதவன் உதவுகின்ற நேரத்தில் பிறந்த நாள் இந்த குழந்தைக்கு கதிரவன் வாழ்க கதிரவன் வாழ்க கதிரவன் கதிரவன் வச்சிருக்கிறான் ஆமாண்டா இந்த குழந்தைய வரணும்